ஆனாலும் அவ இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க. ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் அவளை லவ் பண்ணேன். வானதியை உண்மையா லவ் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புலம்புறாரு. எதுலன்னு தானே கேட்குறீங்க? நம்ம ஐயனார் துணை சீரியலில் தான். எப்படியோ வானதி எல்லாத்துக்கிட்டேயும் செம்மையா எப்படியோ ஒரு பெர்மிஷனை வாங்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக, அம்மா பாண்டிய உனக்கே கட்டி வைக்கிறோம், நீ வர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. வானதிக்கு சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே குதிப்பாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப குதிக்கிறாங்க. அந்த நியூஸை எப்படியோ பாண்டிக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு பாண்டி என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க? பாண்டி என்ன சொல்கிறான்னா, இப்போயே நமக்கு வெட்டிங் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம வானதி, ஏன் நம்ம கல்யாணம் கட்டினா என்ன, உன் அண்ணாவுக்கு தானே பொண்ணு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாண்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாவுக்கு பொண்ணு இருக்கலாம், ஆனால் நமக்கு வீடு இருக்கணும், நீ எங்கே வந்து தங்குவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வானதி, உங்கள் அண்ணி என்ன உண்மையாவா கல்யாணம் பண்ணி வந்தாங்க? ஃபேக் கல்யாணம் தானே, அவங்கள வேற எப்படி சொன்னதால தாங்க நம்ம பாண்டி என்ன செய்கிறது அப்படின்னு புலம்புறாரு. போகிற போக்க பார்த்தா நம்ம பாண்டி வானதியை வேணான்னு சொல்லிடுவாரு.